வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு தரமான பதிப்பகம் பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த பதிப்பகத்தின் பெயரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த பதிப்பகத்திலிருந்து வருகிற புத்தகம் என்று சொன்னால் மிக நிச்சயமாக அது அறிவு சார்ந்த நூலாக சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இருக்கும் அப்படின்னு கட்டாயம் உறுதியோடு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு தலை சிறந்த ஒரு பதிப்பகம் தான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். நமக்கு தெரியும், இடதுசாரி தத்துவங்கள் அடங்கிய புத்தகங்களை அதிகமாக வெளியிடுகிறவர்கள் தான். அநேகமாக ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு உலக அறிவையும் ஒரு அரசியல் அறிவையும் வெகுவாக புகுத்தியவர்களே மிக முக்கிய பங்கு இந்த பதிப்பகத்துக்கு உண்டு. இன்றளவும் கூட மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிற நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்கிற இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்றால் என்ன அப்படிங்கிற இந்த புத்தகம். இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு புத்தகம் இப்போதும் அது அநேகமாக கிடைக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பழைய புத்தகம் நான் வைத்து கொண்டிருக்கிறது. 1987 தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. இந்த முன்னேற்ற பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இது முதல்ல சோவியத் நாட்டில் வந்தது, அதுக்கப்புறம் வெளியிட்டு எப்போவும் அப்படி தான் இருக்கும் இல்லையா. பெரும்பாலான புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோவியத் நாட்டில் வந்து அங்கே வெளியிடப்பட்டு அச்சிடப்பட்டு அதுக்கப்புறம் தமிழாக்கம் செய்யப்பட்டு இங்கே தமிழில் வரும். அது மாதிரியான ஒரு புத்தகம் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்றால் என்ன. இதை சமூக அரசியல் ஆரம்ப நூல் வரிசை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சமூக அரசியல் பற்றிய பல புத்தகங்களை கொண்டு வரும்போது இந்த ஆரம்ப நூல் வரிசை இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போகலாம். இதெல்லாம் இந்த புத்தகம்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். இதே ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் இல்லையா. ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னால் தொடக்கத்தில் அதை பற்றி சின்ன சின்ன புத்தகங்கள் நிறைய போடுவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தான் புத்தகம், ஆனால் ஏராளமான பக்கங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 பக்கங்களுக்கு 340 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. ஆனால் இதில் என்னென்ன ஒவ்வொரு பக்கமுமே ரொம்ப ஆழமான கொள்கைகளை தீர்க்கமான முடிவுகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த புத்தகம் இந்த தனிப்பட்ட என் வாழ்க்கையில் மிக முக்கியமான புத்தகமாக நான் பார்க்கக்கூடிய ஒன்று. பல முறை மீண்டும் 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 படிக்க தூண்டுகிற ஒரு புத்தகம். எப்போவுமே சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக ஒரு புத்தகத்தோட ஆழம் அல்லது அடர்த்தி எதை வைத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எதை நமக்கு சொல்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் இது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அதை தான் இந்த புத்தகம் விளக்குகிறது. சரிங்களா. ஆனால் இது மாதிரியான ஒரு கான்செப்ட் மக்களுக்கு தெரிய வேண்டும்னு எடுத்து சொல்லணுங்கிற அக்கறை எத்தனை பேருக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் தான் நம்ம இன்றைக்கும் மிகப்பெரிய பாராட்டுவதற்கு காரணம் அதுதான். சரிங்களா. இப்போ இந்த டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் பற்றி என்ன பண்ணுறாங்க அதான் ஆங்கிலத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு பொருள் முதல்வாதம்னு தெரிஞ்சிருக்காது. மெட்டீரியலிசம்னா என்ன, அதுவும் டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் அதுதான் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறது. இதை பற்றி ஏராளமான விஷயங்கள் எழுதியிருக்காங்க. மொத்தம் 316 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தத்துவ ஞானம் இதில் இருக்கக்கூடியலாம் உள்ளே நம்ம படிக்கலாம். ஆனால் டைம் இருக்கா பார்க்கலாம், முடிஞ்சால் உள்ளே இருக்க ஒரு சில பகுதிகள் நம்ம பார்க்கலாம். இது என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா. முதல்ல தத்துவ ஞானம், அதன் ஆராய்ச்சி பொருள், சமுதாயத்தில் அதன் பாத்திரம், விஞ்ஞானம் என்ற வகையில் தத்துவ ஞானம் அது உள்ள எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. விஞ்ஞானங்கிறதுக்கு அதனுடைய ஆரம்ப காலம் தத்துவம் தான். தத்துவத்தில் தான் விஞ்ஞானம் கூட வந்தது. தத்துவங்கிறது ஒரு விஞ்ஞானம் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம பொதுவாக அப்படி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஃபிலாசபிங்கிறது வேறு, சயின்ஸுங்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் தத்துவம் என்பது விஞ்ஞானம் தான். ஏன்னா தத்துவங்கிறது அது ஒரு விசாரணை அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும்போது தத்துவ விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேள்வி தானே. கேள்விகளிலிருந்து முளைப்பது தான் தத்துவங்கிறது. அறிவியலும் அப்படி தான், கேள்விகளிலிருந்து முளைப்பது தான். அதனால் அதுவும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தத்துவ ஞானம். விஞ்ஞானம் என்ற வகையில் தத்துவ ஞானம், தத்துவ ஞானத்தின் அடிப்படை கேள்வி, அப்புறம் கருத்தமைவு, எதிர்மறையான தத்துவ ஞான முறைகள், இயக்கவியலும் இயக்க மறுப்பியலும், அப்புறம் மார்க்சிய லெனினிய தத்துவ ஞானத்தின் ஆராய்ச்சி பொருள், தத்துவ ஞானத்தின் சார்பு நிலை இயல்பு அப்படிங்கிறத பற்றி இருக்காங்க. இது எல்லாமே சில பேருக்கு ஒருவேளை தமிழ் புரியல அப்படின்னா தயவுசெய்து பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 முறை படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஏன்னா இது மாதிரியான புத்தகங்கள்லாம் என்ன ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா இதில் இதில் பயன்படுத்தக்கூடிய பல சொற்கள் இப்போது தமிழ் படிக்கிறவங்களுக்கு அநேகமாக புரியாமல் போவதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இப்போது வழக்கிலிருந்து விடுபட்டு போய்விட்டதுங்கிறது ஒரு வருத்தத்துக்கூட செய்தி. தூய தமிழில் ரொம்ப அருமையான இந்த சொல்லுக்கு இதுதான் தமிழில் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த புத்தகங்கள் படித்தா தான் நமக்கு புரியும். ஏன்னா பல சமயங்களில் நம்ம வெறும் ஆங்கிலத்தை மட்டுமே பேசி பழகிட்டோம். இந்த மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது தெரியும், பொருள் முதல்வாதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது புத்தகத்தை படித்தா தான் தெரியும். இது மாதிரி உள்ள போனீங்க ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் இது மாதிரியான சொற்கள்லாம் இருந்து இப்போ வழக்கு வந்து போயிடுச்சுன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனாலேயே இந்த புத்தகம் திரும்ப படிக்கிற ஆர்வமாக இருக்கும் நமக்கு. சரிங்களா. அடுத்தது அத்தியாயம் 2 பொருள் முதல்வாதத்துக்கும்
கருத்து முதல்வாதத்துக்கும் இடையிலான போராட்டு வரலாறு என்ற முறையில் தத்துவ ஞானத்தின் வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன். ஒருவேளை இந்த சொல் உங்களுக்கு புரியலன்னா கவலையே படாதீங்க. ஓரிரு முறை இந்த புத்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இல்லை என்னென்னா எங்கேயுமே அடைப்புக்குறிக்குள்ள ஆங்கிலத்தில் கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. நல்லா வச்சுப்போம். தமிழ் புத்தகம்னா தமிழ் புத்தகம் தான் அது. அதுக்கு நமக்கு தெரியாத வார்த்தைகள் எல்லாம் ப்ராக்கெட்டில் வந்து நமக்கு ஆங்கிலத்தில் கொடுக்குறதுங்கிற விஷயம்லாம் இதில் இருக்காது. அதனால் நாம புரிஞ்சுக்க வேண்டியதான். 2 புரிஞ்சுனா அவங்க இதை தான் சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால் அது ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்காது. அதனால் நானும் இப்போ சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா இவங்க நோக்கமே அதுதான். வெறுமனே ஒரு தத்துவத்தை சொல்வது மட்டுமே, ஒரு கொள்கையை எடுத்து சொல்வது மட்டுமே இல்லை. தமிழில் இதற்கான சொற்கள் இது இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வேணுமெனா போய் தேடி பார்த்துங்க. அதுக்கான ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்டு வேணால் தமிழில் போய் பார்த்துங்க. தெரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இதில் இருக்குது. பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதத்தின் தோற்றுவாய், அவற்றின் தொடர்ச்சியான போராட்டம், அடிமை உடைமை சமுதாயத்தில் பொருள் முதல்வாதத்துக்கும் கருத்து முதல்வாதத்துக்கும் இடையிலான போராட்டம். இப்போ சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிக நிச்சயமாக இந்த புத்தகம் இடதுசாரி தத்துவத்தை முன்னிறுத்துகிற புத்தகம் தான். ஆனால் இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த தத்துவமாக இல்லாமல் மனித இனத்துக்கு தேவையான ஒரு அடிப்படை அரசியல் அறிவை தரக்கூடிய இடதுசாரி தத்துவமாக நம்ம பார்த்தோம் வச்சுங்களேன். இந்த புத்தகத்தை நம்மளால் முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆனால் இதெல்லாம் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப லைட் ரீடிங் பழக்கப்பட்டு போனவங்களுக்கு இந்த ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டே 20 புத்தகங்கள் எழுதலாம், 30 புத்தகங்கள் எழுதலாம். ஒரு அத்தியாயத்தை வச்சு தனியாக அதை பற்றி 2 புத்தகங்கள் எழுத முடியும். அந்தளவுக்கு ஆழமான பொருள் கொண்டது இது. அதனால தான் அது உள்ளே நம்ம இன்னும் ஃபுல்லாக போகவே இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்சிய லெனினிய தத்துவ ஞானத்தின் தோற்றமும் அதன் வளர்ச்சியின் முக்கிய கட்டமும், அப்புறம் மார்க்சிய தத்துவ ஞானத்தின் முன் தேவைகள், ரொம்ப அருமையான அத்தியாயம். ரொம்ப பிடிச்ச ஒரு துணை அத்தியாயம் 89வது பக்கத்துலேருந்து தொடங்குது. 10 பக்கங்கள் போகுது. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அத்தியாயம் அது. அப்புறம் மார்க்சும் ஏங்கல்ஸும் நிறைவேற்றிய தத்துவ ஞான புரட்சியின் சாராம்சம், மார்க்சிய தத்துவ ஞானத்தின் படைப்பாற்றல் இயல்பு. சரிங்களா? ஓகே, தி நேச்சர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப பண்ணியிருக்காங்க. அப்புறம் பருப்பொருளும் அதன் வாழ்நிலையின் வடிவங்களும் அத்தியாயம் 4, இயக்கம் பருப்பொருளின் வாழ்நிலையின் முறை, உலகத்தின் பொருளாதார உரிமை அல்லது ஒருமை, அது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அது. அப்புறம் உணர்வு, அதன் தோற்றுவாயும் சாராம்சமும், அப்புறம் உணர்வை பற்றி மார்க்சியத்துக்கு முந்தைய கருதுகோள்கள், அது முன்னே என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருந்தது அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பிரதிபலிப்பின் உயர்ந்த வடிவம் என்ற முறையில் உணர்வு, இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். தயவுசெய்து இந்த அத்தியாயத்தை பற்றியே வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. உள்ளே போய் பாருங்கள். அந்த அளவுக்கு அடர்த்தியாக ஆழமாக பல விஷயங்களை இந்த புத்தகம் எடுத்து சொல்லுது. அப்புறம் சர்வ பொது தொடர்பு மற்றும் வளர்ச்சியின் போதனை என்ற முறையில் இயக்கவியல் அப்படின்னு போட்டுட்டு பொருள் முதல்வாத இயக்கவியல் இங்கே தான் தொடங்குறாங்க. அப்புறம் இந்த பொருள் முதல்வாத இயக்கவியலுடைய விதிகள், மெட்டீரியலிசம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மெட்டீரியலிசம் சொல்லக்கூடிய அதனுடைய ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. எதிர்நிலைகளின் ஒற்றுமை மற்றும் போராட்டத்தின் விதி அப்படி சொல்கிறாங்க. போராட்டம் அப்படின்னா அப்படியே கண்ண மூடி அப்படியே 4 பேர் சேர்ந்து தெருவில் வந்து போராடலாம் இல்லை. போராட்டத்தின் விதி, தி ரூல் ஆஃப் எஜிடேஷன், அதே சொல்லியிருக்காங்க. அளவு மாற்றங்கள் பண்பு மாற்றங்களாக பரிணாமத்தை பற்றிய விதி, நிலை மறுப்பை பற்றிய விதி, பொருள் முதல்வாத இயற்கைகளின் கருத்தினங்கள். சரிங்களா? இப்படி நிறைய போகுது. அப்புறம் நிறைவாக அத்தியாயம் 10 பார்த்தீங்கன்னாக்க விஞ்ஞான அறிதலின் முறைகள், விஞ்ஞான அறிதல் முறைகளின் அமைப்பு, அனுபவ ரீதியான முறைகள், தத்துவார்த்த முறைகள் அப்படின்னு போட்டு அப்புறம் சொற்றொடர் விளக்கம்னு போட்டிருக்காங்க. அது மிக முக்கியமானது. ஒரு சொற்றொடருக்கு உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா அதுக்கு விளக்கம் அதுவும் தமிழிலே கொடுத்துருக்காங்க. இப்படியாக இந்த புத்தகம் முழுக்க அறிவுசார் தளத்திலிருந்து எழுதப்பட்ட மக்களுடைய சாமானியனுடைய அறிவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உயர்நிலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு உன்னதமான முயற்சி நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்கிற இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்றால் என்ன